கூட மது அருந்தக்கூடிய வீடியோக்கள் நேற்று கூட பார்த்தேன். நான் அதுக்கு ஒரு அறிக்கையை விட்டுருந்தேன், வெளியில் விட்டுருந்தோம். கன்னியாகுமரி பகுதியில் மாணவிகள், பள்ளி மாணவிகள் மது அருந்து கொண்டிருக்கிற காட்சிகள்லாம் பார்க்குறப்பெல்லாம் இது எங்கே போயிட்டுருக்கு தமிழ்நாடு? இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள் தான் வாக்களித்தார்கள் அதிக அளவில். அந்த இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அடுத்த தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டும். கடுமையான நடவடிக்கைகள், அதாவது இவங்க எண்ணிக்கை மதுவை கூடுதலாக விற்கணும், கூடுதல் வருமானம் வரணும், மான்டெக்சிங் அலுவலகம் மூலமாக எப்படி கூடுதல் வருமானம் பெறலாம் என்று ஒரு குழு வைத்து செயலி, மதுவுக்கு விற்பதற்கு ஒரு செயலி உருவாக்கி டாஸ்மாக் கடைகள்லாம் தனியார் கிட்ட கொடுக்கலாமா, இப்படியெல்லாம் பார்க்குறப்போ உண்மையிலே இவங்க மது விலக்கு கொண்டு வருவாங்களான்னு சந்தேகமாக இருக்கு எனக்கு. ஏன்னா மதுவில் அவ்வளோ வருமானம், 56,000 கோடி வருமானம் வந்துட்டு இருக்கு. அதனால் இது நிச்சயமாக, ஏன்னா பெண் பிள்ளைகள்லாம் மது குடிக்கின்ற காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம், வேதனையாக இருக்குது. அதில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை படிப்படியாக மது விலக்கை கொண்டு வாங்க. ஒரு வருஷம், இந்த வருஷம் நாங்கள் 717 மதுக்கடையில் மூடியிருக்கிறோம், வர ஆண்டு 1000 கடையை மூடுவோம், அடுத்த ஆண்டு 2000 கடையை மூடுவோம், எங்கள் ஆட்சி இறுதிக்குள்ளே 4800 கடையை முழுமையாக மூடிடுவோம் அப்படின்னு ஒரு கொள்கையை அறிவிங்க. ஏன்னா வருவாய் ஈட்டுவதற்கு எத்தனையோ வழி வகைகள் இருக்குது, நாங்களும் கொடுத்துருக்கோம். எங்கள் பட்ஜெட்டில், நிழல் பட்ஜெட்டில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். நாங்கள் அது மட்டுமல்ல, மத்திய அரசு